வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிராகன் படத்தோட ரிவ்யூ தான். ஸோ ஃபைனலாக டிராகன் படத்தை பார்த்தாச்சு. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய பேர் போட்டு அடிச்சாங்க. இது வந்து சிவகார்த்திகேயன் நடிச்ச டான் படம் மாதிரியே இருக்கு. என்னடா அது 48 அரியர் வச்சவன் கெத்து மாசு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறீங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள்னால இந்த படத்தை போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிட்டு படம் ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் தான் மீம் டெம்ப்ளேட் ஓவர் ஹைப்பு. அப்புறம் இந்த படம் டான் படம் மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்களே. ஆனால் டான் படம் மாதிரி இருக்கான்னு கேட்டால் ஒரு சில விஷயங்கள் வேணும்னா இருக்கே தவிர மற்றபடி டான் படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். அது வேற இது வேற, அப்பா வேற நான் வேற, அந்த மாதிரி தான். அப்பா வேற நான் வேற. சரி, இப்போ ஸ்டோரியை பற்றி சொல்லிடலாம். காலேஜில் வந்துட்டு அரியர் வச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு பொண்ணுங்க கூட சுற்றிக்கிட்டு அப்படியே கிளாஸை கட்ட அடிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிற ஹீரோ காலேஜ் முடிச்ச பிறகு அவனோட லைஃப் எப்படி மாறுது, என்னென்ன பண்ணுறான், அவனுக்கு நடக்கிற பிரச்சனைகள். ஆனால் இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. நார்மலாக ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு ஸ்டோரி தான். ஆனால் அவங்க வந்து நீட்டாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் உண்மையாகவே நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும், காலேஜ் லைஃபாக இருக்கட்டும், காலேஜ் முடிச்சுட்டு பேச்சுலர் லைஃபாக இருக்கட்டும், இது மூணுத்துலையுமே கரெக்டாக பொருந்திருந்தார். பர்ஃபார்மன்ஸ்லையுமே நல்லாவே பண்ணியிருந்தாரு. எனக்கு லவ் டுடே படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. அந்த படத்தில் எப்படி நடிச்சிருந்தாரோ அதே போல தான் இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காரு. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அப்புறம் வந்துட்டு எமோஷனல் சீன்லையும் நல்லாவே நடிச்சிருந்தாரு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஃபைட் சீன்ல மட்டும் அவர் வந்து சரியா செட் ஆகாத மாதிரி தோணுச்சு. அவர் வந்து ஒல்லியா இருக்காரு, அவர் எப்பறம் இத்தனை பேர் அடிப்பாரு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ல. பாடி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் செட் ஆகலை. அந்த ஃபைட் சீனுக்கு ஏற்ற மாதிரியான அந்த அது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தோணுச்சு. மற்றபடி எல்லா சீன்லையும் சூப்பராக நடிச்சிருந்தாரு. நம்ம ஏன் இந்த படத்தை ஆஸ்கருக்கு அனுப்பக்கூடாது? அடுத்தது இதில் ஹீரோயின்ஸாக வர அனுப்பமா அப்புறம் கைடு லோகர், இவங்க ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. அப்புறம் பிரின்சிபலாக வர மிஸ்கினாக இருக்கட்டும், மிஸ்கின் கேரக்டர்லாம் உண்மையாகவே வேறு லெவல்டா. அப்பா வர ஜார்ஜ் மரியனாக இருக்கட்டும், கௌதம் வாசுதேவ் மேனனாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. வெல்கம் டு விஜே சித்து, இப்படி தானே சொல்லுவாங்க, வெல்கம் டு விஜே சித்துல நமக்கு வரல, சரி விடுங்க. அவங்க வந்து அந்த போர்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்க யூடியூப்ல ஃபேமஸாக இருக்காங்க, அதுக்காக ஒரு ரோல் கொடுப்போமேன்னு சொல்லிட்டு அவங்கள இந்த படத்துக்குள்ள கொண்டு வராமல் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. எங்ககிட்டேருந்து காசு வாங்கி அதை வீட்டில் சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெட்கமயிரே இல்லையாடா? எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலில் நன்றாகவே நடிச்சிருந்தாங்க. 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் டைமும் இல்லை எனக்கு, இப்போ உடனே சக்ஸஸ் சொல்லலாம். அடுத்து இந்த படத்தோட டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து. எனக்கு அவரோட ஓமை கடவுளை படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நிறைய டைம் பார்த்துருக்கேன். இந்த படத்துக்கு நான் போனதுக்கான ஒரு முக்கியமான காரணமும் அவர் தான். ஃபாரின்லாம் வந்து இந்த படத்தை பண்ணுறோம். அதுக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரியாக இருந்தால் கூட அதை ஸ்க்ரீன் பிளேல முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு தேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஃபன்னாக ஜாலியாக ஒரு செலிப்ரேட் பண்ணி ஒரு கத்திட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்டு பார்க்குற மாதிரி ஒரு படமாக பண்ணியிருக்காரு. சும்மா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து எண்ட் ஃப்ரேம் தேட்டர் அப்படியே ஃபயர் ஆகணும். அதே போல் வந்துட்டு அதை வந்துட்டு எத்திக்கலாகவும் கரெக்டாக இருக்கணும். நம்ம என்னதான் ஒரு படமாக எடுத்தால் கூட எத்திக்கலாகவும் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக இருக்கணுங்கிறதுல பார்த்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு கண்டிப்பாக அவரை வந்து பாராட்டியே ஆகணும். அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்தோட மியூசிக் தான். லியோன் ஜேம்ஸோட மியூசிக் வந்து இந்த படத்தில் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து எல்லா சாங்ஸுமே ரொம்ப பிடிச்சிது. அது எஸ்டிஆர் வாய்ஸில் ஒரு சாங் வரும், பிரேக்கப் சாங். அப்புறம் வழித்துணையன்னு ஒரு சாங்காக இருக்கட்டும், அப்புறம் ரைஸ் ஆஃப் டிராகன் அந்த சாங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. போடுப்பா பாட்டு. இந்த 3 சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதே போல் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ கரெக்டாக அதை வந்து செமையாகவே பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக மியூசிக் இருக்குது. அடுத்தது இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி வந்து உண்மையாக நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலாகவும் இந்த படம் ஸ்ட்ராங்கான ஒரு படம். ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் ஒரு பாசிட்டிவாக தான் எனக்கு தோணுச்சு. லவ்வரை தான் பார்க்க முடியும்,
லைஃப் பார்ட்னரா பார்க்க முடியாது. அப்புறம் வந்து இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. நிறைய சீன்ஸ் வந்து ரசிக்கிற மாதிரி காமெடியாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்கூல் லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கும், அதுவே காமெடியாக தான் இருந்துச்சு. அந்த பிரேக்கப் பண்ணுற சீன் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ ஒரு சீன் வரும், அதெல்லாம் செம ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் மிஸ்கின் வர சீன்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. அப்புறம் ஓமை கடவுளை படத்தில் யூஸ் பண்ண ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரியாலிட்டியில் அப்படி நடக்கலைனாலும் ஒரு படமாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக போரிங்காக இருக்கே தவிர, மற்றபடி இந்த படத்தை வந்துட்டு ஜாலியாக பார்க்கலாம், ஃபன்னாக பார்த்துட்டு இருக்கலாம், டைம் போகிறதே தெரியாமல் போயிட்டுருக்கு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் நினைக்கிறேன். என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அடுத்து இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக தோணுன சில விஷயங்களை பற்றி நான் சொல்லணும். நெகட்டிவ்னு சொல்ல போனால் லாஜிக் மிஸ்டேக் தான். நிறைய இடங்களில் வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக இருக்குது தான். காலேஜ் லைஃப் காட்டும் போதும் சரி, பேச்சுலர் லைஃப்பில் ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடக்கும் ஆஃபீஸில், அதுவாக இருக்கட்டும். செகண்ட் ஹாஃபில் வர நிறைய சீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லாஜிக்காக பார்க்கும்போது என்னடா அது இப்படி இருக்கேன்னு தான் தோணுது. எங்ககிட்டேருந்து காசு வாங்கி அதை வீட்டில் சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெக்க மயிரே இல்லையாடா? என்னடா ஒரு டிராகன் படம் வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ தோண வைக்கும் தான். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, என்னதான் நம்ம ஃபேண்டசி வேர்ல்டுன்னு நம்ம யோசித்து பார்த்துட்டு அப்படி அந்த மைண்ட் செட்டுக்கு போய் பார்க்க நினச்சாலும் ரியாலிட்டி கூடயும் ஒத்து போகிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கனால ரெண்டுத்தையும் கரெக்டாக அழகாக எப்படி சொல்கிறது கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. பட் லாஜிக் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக இருக்குதான். இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு நான் லாஜிக்னா பெருசாக பார்க்க மாட்டேன்டா, நான் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கணும், பசங்க கூட பார்க்கணும், இல்லை ஃபேமிலி கூட வந்து பார்க்கணும், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, நான் படத்தை தானே பார்க்க போகிறேன், அதுவே நான் லாஜிக் பார்த்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது. எல்லாரும் ஜாலியாக தேட்டரில் அப்படியே படத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக குடும்பத்தோடு அப்படியே வெளியே. இந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போது என்னடா இது காலேஜில் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கவனா மாசுன்னு காமிக்கிறீங்க, இப்போவுமா நான் இந்த மாதிரி படம் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. எஜுகேஷனுங்கிறது ஒருத்தனுக்கு எவ்வளோ முக்கியம், அது இல்லைன்னா அவனோட லைஃப் எப்படி மாறும், எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும், அவன் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காமிச்சிருந்தாரு. ஸோ அந்த விஷயத்தை கரெக்டாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்கிறதுனா வேஸ்ட்டுடா, படித்து என்னடா பண்ண போகிறோம், அதுக்கு அழகாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடலாம், படிக்காமல் சாதிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கடா. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு பதில் கொடுக்குற மாதிரியான ஒரு எண்டிங் தான் வச்சுருக்காங்க இந்த படத்தில். ஸோ இருந்தாலும் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அது வந்து கமர்ஷியலாக பார்க்குற ஆடியன்ஸுக்கு தேவைப்படுது. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்குறது ஹாப்பி எண்டிங் தான். அதனால் இந்த படத்தை சேடாக முடிச்சிருந்தா அது ஒரு மாதிரியாக இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு ஹாப்பி எண்டிங் எதிர்பார்ப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹாப்பியாக வெளியே வரணும்ல, வரணும். ஓகே, ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஜாலியாக ஃபன்னாக தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. கண்டிப்பாக பசங்க கூட அப்புறம் வந்துட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம் இந்த படத்தை. ஆனால் இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப யோசித்து சில என்னடா இப்படி லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம், டிராகன் தான் மாசு, காலேஜில் இப்படி இருந்தால் தான் மாசு அப்படின்னா நினச்சிட்டு இருக்காதீங்க. அப்படி ஒரு கேரக்டர் வந்து கிரிஞ்சி கேரக்டர்னு சொல்லிட்டு குட்டி டிராகன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாங்க. ஒரு தேட்டர் மெட்டீரியல் படம் தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஜாலியாக சிரிச்சுட்டு பார்க்குற ஒரு ஃபன்னான ஒரு படம் தான் இது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் எமோஷ்னல் இருக்கும், சில விஷயங்கள்லாம் அதுலேயும் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன் இந்த படத்தை ஆஸ்கருக்கு அனுப்பக்கூடாது? ஓகே, நீங்களும் இந்த டிராகன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இல்லை இது லாஸ்ட்டாக தமிழில் வச்சிடலாம்.